பால்யத்துல தசரதன் சப்தவேதின்னு சொல்லி அது ஒரு வித்தை. எங்க சப்தம் இருக்கோ அந்த சப்தம் இருக்கிற இடத்துல சப்திச்சவாளை போய் பிடிக்க முடியாத ஒரு பானம். அதை பிரயோகம் பண்ணும் வித்தையை தெரிந்து கொண்டால் இதை பரீட்சிச்சு பார்ப்பதற்காக ராத்திரி காலத்துல சரைவு நதி கரையில போய் இருட்டுல போய் வசிச்சாள். ஒரு மரத்தடியில இருட்டுல வசிக்கிற போது சரைவுல போய் ஒரு காட்டு யானை ஜலம் துதிக்கையில் குடிப்பது போல் கொடக்கொடன்னு சப்தம் கேட்டது. அந்த சப்தம் கேட்ட உடனே இங்க இருந்து பானத்தை போட்டாள். ராஜா போட்டாளா கௌசல்யிட்டு சொல்றாள் ராத்திரியில இந்த கதையை. இந்த பானம் போய் விழுந்தது அந்த சப்திச்ச ஜீவனத்துல விழுந்த உடனே இங்க இருந்து மானுஷமான சப்தம் ஏற்பட்டுதான். ஆஹாஹா, கண் தெரியாத தாய் தகப்பனுக்கு ராத்திரியில் ஜலம் கொண்டு வர வந்த என்ன யார் இப்படி அடிச்சுட்டா என்று சத்தம் கேட்டுதான். அது காட்டு யானை அல்ல, ரிஷிகுமாரன். அவன் குடத்துல ஜலம் ராத்திரி கண் தெரியாத தாய் தகப்பனுக்காக வெள்ளும் பொழுது அந்த சப்தம் யானை துதுக்கியில் ஜலம் எடுப்பது போல் தோன்றி இங்க இருந்து இந்த மானம் போய் பிடிச்சு அந்த ரிஷிகுமாரனுடைய மாறை அப்படியே கீழ் விழுந்து துடிக்கிறான். போய் ராஜா பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டாலாம். அப்ப அவன் சொன்னானா இது மாதிரி பண்ணிவிட்டியேன்னு, தவறி பண்ணிவிட்டேன்னு இவர் சொன்னார். சரி, எனக்கு வலி பொறுக்கல்ல, பானத்தை எடுத்தா என் ஜீவன் அதோடு போயிடும். எங்க அப்பாவும் அம்மாவும் கண் தெரியாதவாள், அவள்கிட்ட கொண்டு போய் ஜலத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணிவிட்டேன்னு சொல்லிட்டு போடுன்னு சொன்னாளா. இதை சொல்றாரு தசரதன். எப்படி சேர்ந்தது பாத்தியா கர்மா. உடனே பானத்தை எடுத்தேன், எடுத்ததே ஜீவன் போயிடுத்தவனுக்கு. ஒரு குடத்துல ஜலத்தை எடுத்துன்னு போனேன். பதசப்தம் துமே ஸ்ருத்வா முனிர்வாக்யமபாஷத கிஞ்சிராயசி மே புத்ரா பானீயம் க்ஷிப்ரமானயா உத்கண்டிதா தே மாதேயம் பிரவிஷக்ஷிப்ரமாஸ்ரமம் யத்வலீகம் கிருதம் புத்ர மாத்ரா தே யதி வா மயா நதம் மனசி கர்த்தவ்யம் त्वया तपस्विना त्वं गतिः अगतीनाम्ना चक्षुस्त्वं क्षीणचक्षुषां समासक्तास्त्वयि प्राणाः किं त्वन्नो नाभिभाषसे. ராஜா சொல்றாள் தசரதன், நான் குடத்துல ஜலத்தை எடுத்துன்னு அந்த ஒத்தையடி பாத வழியா அந்த ரிஷி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அந்த ரிஷியும் ரிஷி பத்னியும் துடிச்சுட்டு இருக்கா. குழந்தை வல்லியே ஜலம் கொண்டு ராத்திரி போய் நாழியாச்சேன்னு என்னுடைய கால் அடி ஓசையை கேட்டு அந்த கழவர் தம் புள்ள வரான்னு நினைச்சுக்கிண்டு கௌசல்ய பதசப்தம் துமே ஸ்ருத்வா முனி வாக்கியம் அபாஷதா. அந்த ரிஷி சொன்னாராம், என்னடா பாய்த்த நாழி பண்ணிவிட்டியே, தாகம் தாங்கலியே. கிம்சிராயசி மே புத்ரா பானீயம் க்ஷிப்ரமானயா, சுருக்க கொண்டு வா தீர்த்தம் நாராம். கழவர், உன் அம்மா தவிக்கிறாடா. அம்மா என்ன சொல்றாள் தெரியுமா, ஒரு நாளைக்கு ராத்திரி தாகத்தை நான் அடக்கிட்டு இருந்திருக்கப்படாதா, குழந்தை என்னத்துக்கு நடுநீசையில போச்சொன்னும், குழந்தை எங்கேயாவது வழுக்கி விட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு அம்மா கவலைப்படுறாடா. உத்கண்டிதா தே மாதேயம் பிரவிஷக்ஷிப்ரமாஸ்ரமம். ஒரு கால் நானும் உங்க அம்மாவோ வயதான தோஷத்தினால உன்னை ஏதாவது நீ கோபிச்சுட்டோமா, அதை நினைச்சுக்கிட்டு போய் இங்க நடு ராத்திரியில நதி கரையில போய் உட்காந்துன்னு மரத்தடியில அழுதையா? நாங்க ஏதோ வயதானவாள் கோபிச்சுட்டா தபஸ்வியான நீ கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டாமா? இந்திரியங்கள் சொன்னத்தை கேட்காத காலத்துல கோபங்கள்லாம் வரும். யுத்வலீகம் கிருதம் புத்ர மாத்ரா தே யதிவாமயா. அப்படி நாங்கள் ஏதாவது அப்பிரியமா உன்னை ஏதாவது கோபிச்சுட்டு இருந்தா அதை நீ மனசுல வச்சுக்கப்படாதுன்னு சொல்லி கண்கலங்கி சொல்றாராம் மகர்ஷி. இத்தனையும் தசரதனை பார்த்து சொல்றார் தம் புள்ளேன்னு நினைச்சுண்டு. யத்வலீகம் கிருதம் புத்ர மாத்ரா தே யதிவாமயா நதன் மனசி கர்த்தவ்யம் त्वया तात तपस्विना. நீ தபஸ்வி இல்லையா? மனதில் அதை விட்டு அதெல்லாம் விளக்க வேண்டாமா? யாரா இருக்கா? நீதானேடா கதி. கதி இல்லாத எங்களுக்கு நீதான் கதி. துவம் கதிஹி அகதீனாம்னா சக்ஷுஷாம். கண் இல்லாத எங்களுக்கு நீதானே கண்ணு. அவன் புத்திரன் இருந்தா கண்ணுக்கு கண்ணா இருப்பான், வாக்குக்கு வாக்கா இருப்பான், நாக்குக்கு நாக்கா இருப்பான். அவன் சாப்பிட முடியலன்னா உள்ள அப்படியே ஒரு டிராப்பா விட்டு உள்ள ஏற்றி விடுவான்.
சமாசக்தாஸ்துவயி பிராணாஹ கிந்துவன்னோ நாபிபாஷசே. எங்க உயிர் உன் கையில் தானே இருக்கு, இத்தனை சொல்லுக்கு நீ பேசலையே, பதில் சொல்லலையேன்னு கேட்டாளாம் ரிஷி.